Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பிக் தேங்க்யூ நான் சொல்வேன். ஏன்னா என்னோட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, நல்ல கமெண்ட்ஸ் வருது. அதே மாதிரி என் வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி கீழே இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேட் என்னோட வீடிங் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். அட்சய திருதி ஸ்பெஷல் ரீடிங், ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் இந்த அட்சய திருதி அப்போ என்ன மெசேஜ் உங்களுக்கு தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 பிங்க் கலர், பைல் நம்பர் 2 இந்த டார்க் ப்ளூ, ஓகேங்களா? ஸோ 2 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. 2யும் சூஸ் பண்ணுறீங்கனாலும் ஓகே, வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கான டைம் ஸ்டாம்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் சூஸ் பண்ணுறதுல டைம் ஆகுது அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த டைம் ஸ்லாட்க்கு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் பைல் நம்பர் 1க்கு போகிறேன். பிங்க் கலர், உங்களுக்கான மெசேஜ். You are very close in achieving your goal. Commitment is being tested. Surrender to the divine. Okay. So உங்களுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் வருது, ஏதோ ஒரு கோல் அப்படின்னா கெரியர் மட்டும் இல்லைங்க, உங்கள் பர்சனல் கோலாக இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒரு கோலுக்கு பதில் வருது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வருது. ஆனால் அது எந்த பதிலாக இருந்தாலும் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. இது உங்கள் பார்ட்னர் கிட்ட இருந்து, இல்லை உங்கள் ஜாப் ரிலேட்டட், இல்லை பர்சனல் லைஃப் ரிலேட்டட், ஃபினான்ஷியல் ரிலேட்டட், எதுவாக இருந்தாலும் பதில் வருது. ஆனால் அது பாசிட்டிவாக இருக்குமா இல்லை உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லையோ அது டிவைன் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க எதுவாக இருந்தாலும். பிகாஸ் நீங்கள் இது யூனிவர்ஸ் உங்களை டெஸ்ட் பண்ணுற டைம். அதாவது நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட டியூட்டி, உங்களோட கடமைகளை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு டிவைன் உங்களை ரொம்ப டெஸ்ட் பண்ணுற டைம். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, எதுவாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும், இல்லை கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரபிள் இல்லைனாலும் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை ரெகுலராக பாருங்கள். ஓகேவா? எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்காமல் நீங்கள் அந்த வேலையை பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு பாருங்க, எம்ப்ரஸ். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்க, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி ஒரு நியூ ஜாப், நியூ லவ், நியூ ரிலேஷன்ஷிப், ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாமே நடக்கும். ப்ரே பண்ணுங்க டெய்லியும். அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களோட சில்ட்ரன்னால உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது உங்கள் சில்ட்ரனோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்களோட மேரேஜ் லைஃப், அவங்க ஸ்டடீஸ், அவங்க கெரியர். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் ஒரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம், எல்லாமே நல்லதாக நடக்கும். அவங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும், அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த அட்சய திருதி ஸ்பெஷல் டே அன்னைக்கு உங்களோட சில்ட்ரன் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் வெரி சூன் அவங்க அவங்களோட லவ் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. ஸோ பி ஹாப்பி. மெஜிஷியன் கார்டு. சரி, இந்த அட்சய திருதியிலிருந்து உங்கள் லைஃப்பை நீங்களே கண்ட்ரோல் எடுத்துக்குவீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ நாளாக மற்றவங்களோட கண்ட்ரோலில், மற்றவங்களோட டாமினேட்டில் இருந்தீங்க. உங்கள் லைஃப்பும் சரி, உங்களோட வாழ்க்கை டெசிஷனும் சரி, மற்றவங்க டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவங்க பேச்சை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் உங்கள் லைஃப்பை நீங்களே லீட் பண்ணுவீங்க. உங்களுக்கான திறமைகளை நீங்களே ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஓன் வேர்ல்டை நீங்கள் உருவாக்குவீங்க. அதாவது உங்கள் லைஃப் டார்க்காக இருக்கிற உங்கள் லைஃப்பை நீங்களே பிரைட் ஆக்குவீங்க, கலர்ஃபுல் ஆக்குவீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வருதுங்க. ஒரு கவலைகளாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டாக்ஸிக்கான ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வருது. நீங்களே நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நெகட்டிவான ஒரு உலகத்திலிருந்து பாசிட்டிவான ஒரு உலகத்துக்கு நீங்களே வருவீங்க. அந்த ஒரு மொமெண்ட்டை நீங்களே உருவாக்குவீங்கன்னு நான் சொல்வேன். அதாவது உங்களுக்குள்ள ஒரு நியூ பர்சனாக வருவீங்க ஓவராலாக. ஓகேவா? ஒரு ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க.
போதும் இவ்வளோ நாளாக நான் அடிமையாக வாழ்ந்தது, இனிமேல் என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன் அப்படின்னு பண்ணுவீங்க. இது வந்து பர்சனல்லையும் சரி, உங்கள் ஒர்க் ஏரியாலையும் சரி, ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்காக ஒரு வேர்ல்டை உருவாக்குவீங்க, உங்களுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஐ திங்க் வந்துட்டு எனக்கு இது பார்க்குறப்போ ஒரு டார்க்கான ஒரு உலகம், எந்த ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு உலகத்தில் இருந்துட்டு இப்போ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வேர்ல்டில் வந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கும். உங்களுக்கே வந்து நிறைய நீங்கள் பார்க்கக்கூடிய விஷன்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஃப்யூச்சரை நோக்கின உங்களோட விஷன் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்குள்ளார வந்து நிறைய ஐடியாஸே வரும். ஸோ ஒரு சில பேருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. சம்ஒன் மேபி உங்கள் சில்ட்ரனாக கூட இருக்கலாம். சரி, நீங்கள் ரொம்ப உங்களுக்குள்ள அந்த பேஷனேட்டை வந்து ரொம்ப வருங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த தைரியம், அந்த பேஷனேட் வரும். ஓகே, இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பேஷன் இருக்குது, ஒர்க் பண்ணணும், இல்லை எனக்கான ஒரு வேர்ல்டை உருவாக்கணும்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க. பாதி பேர் வந்து மணிக்காக நீங்கள் ஃபேமிலியில் யாரையோ டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா இனிமேல் நீங்களே வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. எய்தர் ஜாப்க்கு போவீங்க, இல்லைன்னா வந்து பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்களே வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. உங்களோட மணி ஃபினான்ஷியலாக யாருக்கிட்டையும் டிபெண்ட் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ நிறைய மூன் ப்ரேயர்ஸ் பண்ணுங்க, கேண்டில்ஸோட அதிகமாக இன்டராக்ட் ஆகுங்க. உங்களோட அந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்களுக்கே ஒரு கிளியரான ஒரு விஷனரி வரும். உங்கள் கெரியரில் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் பாசிபிள், ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா பாசிபிள், சேலரி இன்க்ரிமெண்ட்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா எஸ் பாசிபிள். ஓகே, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா, ரொம்ப நாளாக வந்து சோல்மேட்காக வெயிட் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக வராங்க. அந்த சோல்மேட் உங்கள் லைஃப்பில் வந்தாங்கன்னா உங்களை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா தாங்கி பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. நல்ல உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ்க்கு அவங்க ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருப்பாங்க, நல்ல மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் இப்போ நீங்கள் கவலைப்பட வேணாம், சோல்மேட்டை நினச்சிட்டு ஃப்யூச்சர் நினச்சிட்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவான பர்சன் தான் கண்டிப்பாக வருவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னரோட உங்களுக்கு ஃபைட் இருக்குது அப்படின்னா, உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னா வெரி சூன் உங்கள் பார்ட்னர் உங்களோட ஃபீலிங்ஸும் சரி, உங்களுடைய பேஷன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களோட நீங்கள் ஆசைப்பட்டதை செய்யறதுக்கு பெர்மிஷன் டெஃபினட்டாக கொடுப்பாங்க, அவங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி கெரியர் டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டு தேவை, எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை என்னோட பேஷன் ரிலேட்டடாக போகணும், ஆனால் எனக்கு யாரும் ஹெல்பிங் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க. நீங்கள் வந்து அதை பற்றி பயப்படவே வேண்டாம். உங்களுக்கான அந்த டாக்ஸிக் பீப்புள் உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் ஆகி ஹெல்ப் பண்ணுறவங்க, லைக் மைண்டட் பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் வராங்க, விச் இஸ் வெரி வெரி ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட் உருவாகும். அண்ட் இவ்வளோ நாளாக உங்களோட ஜேர்னி நினச்சி நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் தனியாகவே யார் சப்போர்ட்டும் இல்லாமல் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும். சப்போர்ட் இருந்தாலும் அதுக்கான அந்த ஒர்க்காக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதே நீங்கள் தான். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப வந்து இவ்வளோ நாளாக வரி பண்ணிட்டு ட்ரெயின்டாகவே இருந்திருப்பீங்க. என்ன அவ்வளோதான் என் லைஃப் அப்படின்ட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்து உங்களுக்குள்ளார ஒரு புது கான்ஃபிடென்ட் பிறக்கும். ஓகேங்களா? நீங்களே வந்து இனிமேல் என் லைஃப்பை நான் பார்த்துக்குவேன்னு ரிஸ்க் எடுக்க கூட தயங்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு ஒரு தைரியம் வரும் உங்கள் லைஃப்பில். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட், அந்த மாதிரி ஒரு தைரியம் உங்கள் லைஃப்பில் வந்துருச்சு அப்படின்னா நோபடி கேன் ஸ்டாப் யூ. ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு அழகான உலகத்தை நீங்கள் தான் உருவாக்குவீங்க. கலர்ஃபுல்லான பிரைட் வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, crystal message. Are you ready to move forward into your life? You have the courage within you to move ahead with your ideas by getting the wheels in motion. Recognize the amazing powerful person that you are and shine on. சொன்ன பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா? ஓகே, டெஃபினட்டாக போகலாம். ஃபஸ்ட்டு வந்து
உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தைரியம் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதை நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க நேச்சுரலாவே வந்து ஒரு பார்ன் லீடர். அதே மாதிரி நேச்சுரலாவே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், டேலண்ட்ஸ், கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து சூப்பர்வா இருக்கு. அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் தான் நீங்க. ஆனா உங்க வாழ்க்கை சூழ்நிலை வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, உங்களோட டேலண்ட்டை வந்து இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு பிளாக் பண்ணியிருக்கு. ஆனா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா முன்னேறி வர முடியும், முன்னேறி வருவீங்க. பிகாஸ் டேலண்ட், ஸ்கில்ஸோட உங்களோட வாழ்க்கை அனுபவம், லைஃப் ஜேர்னி, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸும் உங்களுக்கு இருக்கு. ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க டெஃபினட்டா வந்துட்டு முன்னேறி வருவீங்க. ஓகேங்களா? நீங்க வந்து வெரி சூன் நீங்களே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படிங்கறத உணர்வீங்க. ஓகேயா? அண்ட் நீங்க எது பண்ணாலும் சரி டெஃபினட்டா ஒரு ஷைன் ஆவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான், நீங்க ஃபர்ஸ்ட் தைரியமா இருந்து உங்களோட ஒர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரிசல்ட்டை பத்தி கவலைப்படவே வேண்டாம். ஓகேங்களா? அது டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. தானா எல்லாம் வந்து நடக்கும். ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அங்கதான் பிளாக்கேஜஸ் வரும். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய ஹீலிங் கிடைக்குங்க. ரொம்ப வந்து ஒரு ட்ரெயின்ட் ஆகியிருப்பீங்க. லைஃப் ஃபியூச்சர் நினைச்சு ஒரு பயம், ஒரு இதுக்கு மேலே நமக்கு எதிர்காலம் இருக்குதா அப்படின்ற ஒரு தாட்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த தாட்டை விட்டு வெளியே வர போறீங்க. நிறைய ஹீலிங் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய டிராவலிங் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில பேர் வந்து நீங்க இந்த அஸ்ட்ராலஜி, இந்த டாரோட், அது மாதிரி இந்த சைக்கிக் எபிலிட்டிஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க அதிக இன்ட்ரெஸ்ட் இருப்பீங்க. உங்களுக்கு அதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க இவ்வளவு நாளா பொறுமையா இருந்ததுக்கான பலன் நிச்சயமாக இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஆஸ் அ ஹோல் இந்த அட்சய திருதியில பைல் நம்பர் 1க்கு அமேசிங்கான மெசேஜ், ஏஞ்சல் ஆன்சர்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், இம்ப்ரூவிங் ஹெல்த். ஸோ ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த் எல்லா விஷயத்திலும் தான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த ஹீலிங் தேவை அப்படின்னு நான் சொன்னேன். டேக் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே நடக்கும். காம்ப்ரமைஸ், ஆக்சுவலி ஓகே, காம்ப்ரமைஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் உங்களுக்காக புதுசாக இது வரைக்கும் இல்லாமல் புதுசாக நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் தைரியமாக வந்து ஒரு சில விஷயங்களை உங்களோட வாழ்க்கைக்காக நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஓகே? ஸோ பைல் நம்பர் 1, இந்த அட்சய திருதியிலிருந்து அருமையான ஒரு லைஃப் யூனிவர்ஸ் உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு நியூ லவ் டெஃபினட்டாக கிடைக்கும். பாசம், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கூட திருப்பி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு எந்த இடத்துல நீங்க வந்து அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலயே ஒரு உயர்ந்து நிற்பீங்க. அந்த அந்த இடம், அந்த பர்சன்ஸ் உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில. வெரி சூன். ஓகே? ஸோ அதுதான் பைல் நம்பர் 1க்கான மெசேஜ். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட். பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் டார்க் ப்ளூ. ஸோ அட்சய திருதி ஸ்பெஷல் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். A personal issue reaches solution. Okay? You are good enough. Luck is on your side. Okay, pile number 2. இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த 3 கார்டுலேயே அருமையாக வந்துருச்சு. ஓகே, நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். யாருக்கும் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. அடுத்தவங்களை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற பர்சன் நீங்கள் கிடையாது. ஓகேவா? ஸோ லக்கு உங்கள் சைடில் தான் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் எது பண்ணாலும் அது உங்களுக்கு ஃபேவராக கண்டிப்பாக அமையும்.
ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் வேண்டுறதாக இருந்தாலும் எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குதோ அதை வேண்டுங்க. பிகாஸ் நீங்கள் வேண்டுனாலுமே அது கிடைக்கும். ஓகேவா? ஸோ வெரி குட் கார்ட். பர்சனல் இஷ்யூ ரீச்சர் சொல்யூஷன். ஏதோ ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாகவும் சரி, இல்லை பர்சனலி ஒரு ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா உங்களோட ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு எண்டிங்க்கு வருது. ஏதோ ஒரு பிரச்சனை சால்வ் ஆக போகுதுங்க. ரொம்ப நாளாக உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுருந்த அந்த ஒரு விஷயம் எண்ட் ஆகுது. உங்களுக்கு பைல் நம்பர் 2, ஒரு சில பேர் ஆக்சுவலி இப்போ நீங்கள் உங்களோட குட் கர்மாவில் இருப்பீங்க. ஓகேங்களா? இவ்வளோ நாளாக நீங்கள் லைஃப்பில் பொறுமையாக இருந்ததுக்கு பலன் நிச்சயமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் உங்களோட திங்கிங்காக இருக்கட்டும், நீங்கள் வேண்டுறது, நீங்கள் யோசிக்கிறது, நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. பிகாஸ் லக் உங்கள் சைடில் இருக்கு. ஹீரோஃபேண்ட். உங்களுக்கு ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க ஒரு கம்ப்ளீட் என்லைட்மெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது லைஃப்பில் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, என்னை யாராவது ஒருத்தவங்க கையை பிடிச்சி ஒரு பாசிட்டிவாக என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்குள்ள நிறைய ஸ்பிரிச்சுவலான ஒரு மொமெண்ட் நிறையா இருக்கும். நிறைய ப்ரே பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் டூல்ஸ் போக சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உயரத்துக்கான ஒரு வழி உருவாகுது. அதாவது உங்கள் வாழ்க்கை பூட்டி இருக்கு. ஓகேங்களா? அந்த பூட்டுக்கான ஒரு சாவி கிடைக்க போகுது. ஓகே, அந்த சாவி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்பில் பாருங்கள் எல்லாம் ஏற்றம் தான். ஓகே, சக்ஸஸ் இங்கே இருக்குது. படிப்படியாக எல்லாம் சால்வ் ஆகி நீங்கள் முன்னேறுவீங்க. கவலைப்பட வேண்டாம். பிரைட்ஃபுல் கலர்ஃபுல் ஃபியூச்சர் இருக்குது. பொறுமை கொஞ்சம் தேவை. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு எல்லா திறமைகளும் உள்ள ஒரு பர்சன். நீங்கள் ஒரு குட் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல சிஸ்டர், ஒரு நல்ல மதர், ஒரு நல்ல டாட்டர். அதே மாதிரி வீடும் சரி, எல்லா விஷயங்களுமே நீங்களே நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் ஒர்க்கிங் விமனாகவும் இருப்பீங்க, அதே சமயம் வீட்டையும் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா 2 விஷயங்களுமே வந்து நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த பிளாக்கேஜஸ்னால உங்களால் வந்து உங்களோட ஃபுல் எஃபோர்ட் வந்து நீங்கள் போட்டாலுமே அது வந்து அதுக்கான ரிசல்ட் கிடைக்காம இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனாலே உங்களுக்கு ஒரு ட்ரெயின்ட் ஆயிடுவீங்க. லைக் நீங்கள் ஃபுல்லாக அன்பு பாசத்தோடு எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்க. பட் உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு டாக்ஸிக் பர்சன்ஸ் கொடுக்குற அந்த ஒரு நெகட்டிவிட்டினால அது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஒரு அருமையான ஒரு லைஃப் உருவாகும். இனிமேல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஹீலிங் ரிலேட்டடாக போயிடுவீங்க. இப்போ ஒரு சில பேர் பைல் நம்பர் 2, யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நான் என் வேலையை செய்கிறேன், என் உலகத்தை நான் உருவாக்குறேன்னு போயிடுவீங்க. திஸ் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. அண்ட் நல்லா வந்து மணி நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் ஃபேமிலியை வந்து ஒரு ஸ்டேபிளாக ரன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். உங்களோட கெரியர் ரிலேட்டடாக இன்னும் நீங்கள் அப்கிரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸும் வரும். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஆக்சுவலி வந்து நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அடித்தளத்திலிருந்து நீங்கள் வந்திருப்பீங்க. வெரி மெச்சூர்டு பர்சன் நீங்கள். சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வந்த ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் எல்லா விதமான ஒரு எமோஷன் சிச்சுவேஷன்ஸை பார்த்துட்டு வந்த பர்சனாக இருப்பீங்க. இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் பிறக்கும். அண்ட் உங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக வருது. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ மணி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வருது. ஏதோ ஒரு சோர்சஸ்லேருந்து பணம் உங்களுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி வந்து பண பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சால்வ் ஆகுது. பிகாஸ் சம்மன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஃபினான்ஷியலி கஷ்டப்படுறீங்கன்னா ஹெல்ப் பண்ண வராங்க. எல்லாமே சரியாகும்.
Page of Swords. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா, நீங்கள் நல்ல ஒரு வெரி நாலேஜபிள் பர்சன் தான். நீங்கள் உங்களுக்குள்ள அந்த ஒரு யூத்ஃபுல் எனர்ஜி இருக்குது. ஒரு ரிஸ்க் எடுத்தால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குது. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு அவ்வளோ டேலண்டட், அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன், ஒரு பிடிமானம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த ஒரு நாலேஜை வந்து கொஞ்சம் வைஸாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அது ஒரு எந்த டைமில் வேணாலுமே உங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக போய் முடியும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒரு அவேக்கனிங் மூமெண்ட் கிடைக்கும். டெஃபினட்டாக ஒரு பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனுங்கிறது உங்களுக்கு அது எப்படி சால்வ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். Queen of Swords. I think pile number 2 என்னன்னே தெரியல, உங்களுக்கே கோட் கார்ட்ஸ் நிறைய வருது. Queen of Swords. ஓகே, ஸோ pile number 2. நீங்கள் ரொம்ப நல்ல டேலண்டட் பர்சன் தாங்க. பட் ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கு. அண்ட் நீங்கள் பண்ணுற நிறைய விஷயங்களில் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். எது பண்ணாலும் நான் கரெக்டாக பண்ணுறேன், அதில் தப்பாச்சுன்னா அதுக்கான லெசனை லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுறேங்கிற தாட் இருக்கணும். ஓகேங்களா? அந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக இல்லாமல் லாஜிக்காக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் Seven of Cups, Moon. Pile number 2. உங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான மொமெண்ட்ஸ் தராங்க. ஆனால் உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சுட்டு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ், டவுட், இப்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெல்பிங் ஹேண்ட், உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு டவுட் வரும், அவங்கள நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான டவுட்லேயே ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நிறைய மூனோட கனெக்ட் ஆகுங்க. பிகாஸ் வந்து இப்போ கரண்ட்லி வந்து ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மொமெண்ட்டில் இருக்கிறீங்க நீங்கள். பைல் நம்பர் 2, அதுலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. ஓகேயா? ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு நல்ல ஒரு லைஃப்பை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். அண்ட் ஒரு பீப்புள் ஒரு பர்சன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் முன்னாடி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட பர்சன், என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாங்கன்னு உங்களால் கெஸ் பண்ணக்கூட முடியணும். அந்த ஒரு அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாகவும் இருக்கணும், ப்ரெசண்ட்டாகவும் இருக்கணும். உங்கள் கான்ஷியஸ் மைண்டுமே ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எதையுமே சந்தேக பார்வையோட ஜட்ஜ்மெண்ட்டான ஒரு நோக்கத்தோடு பார்க்காதீங்க. எல்லா டெசிஷன்ஸ் வாட் எவர் பர்சனல் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் லாஜிக்காக எடுங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப ட்ரவுன் ஆகிடுறீங்க. இதுதான் இப்படி தான் இருக்கீங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, என்ன லவ் பண்ணுற அந்த பர்சன் நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா எனக்கே வழி தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். ஒரு பர்சன் மேலேயும் ஒரு சிச்சுவேஷன் மேலேயும் ஒரு அவுட்கம் மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். அண்ட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது கொஞ்சம் பி கேர்ஃபுல். Crystal message: are you in search of deeper spiritual connection? Go outdoors and commune with nature. Listen to the messages being communicated by trees. Okay, so நிறைய வந்து நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து இப்போது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. ஸோ நிறைய ட்ரீஸோட, நிறைய வந்து பிளான்ஸ், அனிமல்ஸ், இதோட அதிகமாக பெட் அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா பெட் அனிமல்ஸோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது பைல் நம்பர் 2க்கு எப்படி தெரியுங்களா?
யூனிவர்ஸ் உங்களுக்கான பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணுறாங்க, எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போது 3 மெசேஜ் பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி இப்போ ஒரு பிளாக் அவுட் வந்துச்சுல்ல ஸ்க்ரீனில், பிகாஸ் கரண்ட்டு போயிடுச்சு பார்க்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் உங்கள் எமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நான் சொல்ல மாட்டேன், பட் அட் த சேம் டைம் வந்து உங்கள் கார்ட்ஸ்லையுமே எனக்கு அப்படி தான் வந்துச்சு. நான் வந்து கரண்ட்டு போன உடனே பிளாக் அவுட் ஆச்சு, ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணலை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் த ரீடிங். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை நெகட்டிவாக எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோவை கட் பண்ணல, அதோடு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா போய்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அப்போ தான் இடையில ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் வரும். பிளாக்கேஜஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே நிற்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான ஒரு பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும். கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அவங்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் பார்க்குற விதங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கரண்ட் போன ஒரு விஷயமே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறது தான். கரண்ட் போயிடுச்சு நம்ம ரீடிங் பண்ண அப்படிங்கிறதுக்காக பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறதுனால தான். இஃப் யூ பிலீவ், நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக மாற்றலாம். ஓகேங்களா? நீங்கள் நம்பணும், உங்கள் மேலே நம்பிக்கை வேணும். ஹானஸ்ட். எத்தனை பேர் வந்து உங்களுக்கு நீங்களே ஹானஸ்டாக இருக்கீங்க? ஆமாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் இருக்குது, எஸ் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்கிங் வருது, கோபம் வருது, ஒரு பர்சன் மேலே அவ்வளோ அக்ரெஷன், அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு எத்தனை பேர் வந்து நீங்கள் உங்ககிட்டே நீங்கள் சொல்லியிருக்கீங்க? பாதி பேர் சொல்லியிருக்க மாட்டீங்க. பாதி பேர் நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் நல்லா தான் பர்சன், நான் யாரையும் ஹர்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டிஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவங்க கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கீங்களோ இல்லையோ உங்களுக்குள்ள ஹானஸ்ட்டாக இருக்கணும். மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர்ஸ், அதை தான் சொல்கிறது. மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க. சூஸ் அ நியூ டைரக்ஷன். இம்ப்ரூவிங் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு நீங்கள் போகிற பாதை சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் பாஸ் எடுத்துகிட்டு நியூ டைரக்ஷனாக நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் வந்து நீங்கள் கேட்கறதுக்கான ஒரு அவுட்கம், பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பாயிண்ட் நம்பர் 2. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கரண்ட்டு பிளாக் ஆகி இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்தோடனே யாரும் பயப்பட வேண்டாம். இது நெகட்டிவ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஒரு சில பிளாக்கேஜஸ் வரலாம். அந்த பிளாக்கேஜஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெகட்டிவாக எதுவுமே பார்க்காம பாசிட்டிவ் நோட்லேயே அதை நீங்கள் பாருங்கள். அதனால தான் நான் வந்து ரீடிங்கை கண்டினியூ பண்ணினேன். ஸ்டாப் பண்ணி நியூ வீடியோ மேக் பண்ணாமல் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளெஸ்ட். தைரியமாக இருங்க, நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.